ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெப்பர் சிக்கன் கிரேவி. இது நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதர்ன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை துண்டு, 3 கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் போல் சோம்பு, இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு சின்ன தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதில் ஒரு 400 கிராம் போல் சிக்கன் சேர்த்துக்கிறேன். நல்லா மஞ்சள் தூள் போட்டு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 400 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிட்டதுனால 2 டீஸ்பூன் போல் மிளகு தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம், சிக்கன் நல்லா வேகிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் கிரேவி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.